ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களுக்கு சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் நான் உங்கள் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். தேவ பிள்ளைகளே, இங்கே அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பார்க்கிறோம். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. அவன் நுகத்தை, பிசாசுடைய வேலை என்ன தெரியுங்களா? தேவப்பிள்ளைகள் நம்ம மேலே நுகத்தை வச்சு நம்மளை அழுத்தி கொஞ்சம் கூட நிமிரக்கூடாதபடி, கொஞ்சம் கூட உயரக்கூடாதபடி, கொஞ்சம் கூட மேன்மை அடையக்கூடாதபடிக்கு அப்படியே நம்மளை என்ன பண்ணாக்கா அப்படியே சுக்குநூறு ஆக்க நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே வசனம் அழகாக சொல்ல, உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை. நுகம் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீங்க. இந்த பொதிகையெல்லாம் இந்த வெயிட்டை தூக்கிறதுக்காக இந்த மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 மாடுகளுக்கு நடுவே ஒரு பெரிய ஒரு கம்பு போல் இருக்கும். அந்த ஹோல் அந்த வண்டியினுடைய இருக்கிற பாரங்கள், அது மேலே இருக்கிற மூட்டைகளுடைய பாரங்கள் எல்லாம் இந்த கழுத்தில் தான் என்ன பண்ணனாக்கா இந்த 2 கம்போல அந்த வெயிட் அந்த கழுத்தை தாங்குமா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணான்னா நிறைய பேருக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை, ஒரு அழுத்தத்தை வைத்து அது ஒரு நுகமாய் மாற்றி அவங்க கொஞ்சம் கூட நிமிரக்கூடாதபடி செய்து விடுகிறார். அது சொல்கிறாரு, உன் நுகத்தை நான் முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று. ஆமே. எப்படிப்பட்ட பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? கடன் என்ற பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்களா? கவலை என்ற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கீங்களா? நிந்தை அவமானம் என்ற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கீங்களா? தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை வியாதி என்ற பாரத்தை சுமந்து கொண்டீங்களா? எவ்வளோ தான் பிரதனை தாங்கிறது? எவ்வளோ தான் நான் இதை பேர் பண்ணுவேன்? என்னால் முடியல சில சொல்லி அழுதுருக்கிறேன், பார்த்துருக்குறேன். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, உன் கழுத்து மேலே இருக்கிற நுகத்தை நான் முறிக்க போகிறேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அல்லேலூயா. இங்கே ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேலே போது பாருங்க. ஆண்டு சொல்றாரு, நான் அவன் நுகத்தை கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்ளுவதில்லை. எதெல்லாம் உங்களை ஆமேன் அந்நிய காரியங்கள், தேவ பிள்ளைகளை, இது போல் தேவையில்லாத பாரங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்நியர் இன்னும் என்ன பண்ணாங்கனாக்கா இனி அவனை அடிமை கொள்வதில்லை. உங்கள் பிரச்சனை உங்களை அடிமை கொள்ளாது, போராட்டம் உங்களை அடிமை கொள்ளாது. ஆமே. உங்கள் நிந்தை அவமானங்கள் உங்களை அடிமை கொள்ளவே முடியாது. கர்த்தர் அதிலிருந்து விடுவிக்கிறாராம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11 அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். பாருங்க, இங்க ரொம்ப அழகா இருக்கு. மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். நாமே, இதுதாங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் அந்த அன்பின் கயிறுகளால் கட்டி எடுக்கிறார். உங்கள் பட்சமாய் சாய்ந்து உங்களுக்கு ஆகாரம் கொடுக்க போகிற. அதை நான் எதுக்கு கம்பேர் பண்ணுறேன்? நீங்கள் எந்த காரியத்தினால பாரத்தினால நீங்கள் அழுத்தப்பட்டிருந்தீங்களோ, கர்த்தரங்களை விடுவித்து அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்புறீங்களா? அன்பின் கயிறுகளால் கட்டி எடுத்து நம்ம ஆண்டவர் யார்? நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறல்லவா, அவருக்கிடத்தில் நம்ம போய் சொல்லுவோம், உங்கள் மேலே இருக்கிற பாரங்களை அவருக்கெல்லாம் இறக்கி வைங்க. உங்கள் எப்பேற்பட்ட நுகமாக இருந்தாலும் கர்த்தர் உடைப்பார். எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் கர்த்தர் அறுத்து உங்களுக்கு ஆகாரம் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, மக்கள் நன்றி சொல்லும்போது துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, அவர்கள் பக்கமாய் சாய்ந்து ஆகாரம் கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர், எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். பாவம் என்ற நுகம், சாபம் என்ற நுகம், அறியாமை என்ற நுகம், ஆண்டவரே வியாதி என்ற நுகம், ஆண்டவரே கடன் என்ற நுகம் முறிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இவள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் பாரங்கள் நீங்கி எங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்கள் நுகத்தை முறித்திருக்கிற தைரியமாக போங்க. God bless you.